El Hagadol. මහිමාන්විත දෙවියන් වහන්සේ වන අපගේ ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබ සියලු දෙනාට සුබ පැතුම් ගෙනෙන්න. El Hagadol. மகிமை பொருந்திய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். ගීතිකාකාරයා කියනවා சங்கீதக்காரன் சொல்லுகிறார், මම එක දෙයක් ඉල්ලන්නේ. நான் ஒன்றையே கேட்கிறேன், එය සොයන්නේ. அதையே நாடுகிறேன். මානසික මාලිගාවේ அவருடைய ஆலய பிரகாரங்களிலே මානසික අලංකාරය දකිනවා. அவருடைய அலங்காரத்தை பார்க்கும்படி භාවනා කරනවා. நான் ஆராய்ச்சி பண்ணுகிறேன். ප්‍රේමවන්තයි. பிரியமானவர்களே, ඊශ්‍රායල ස්තුති ප්‍රශංසා මැද වැඩ වාසය කර இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். පරාක්‍රම දෙවියන් වහන්සේ. சர்வ வல்லமை உள்ள தேவன். වාසය ශුද්ධසේ. அவர் பரிசுத்தராக ඒකමයි இருக்கிறார். අලංකාරය. பரிசுத்த அலங்காரத்துடன் වාසය ප්‍රශංසා පූජාව. அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை රැගෙන ஏறெடுத்து වාසගේ නාමයෙන් அவருடைய நாமத்தை වර්ණනා உயர்த்துவோம். ஹalleluya. நன்றி சுவாமி. ගෞරවය වාස්වා. உம்மை ஆராதிக்கிறோம். දෙවියන්ගේ වාස්වා. உம்மை போற்றுகிறோம் சுவாமி. ஹalleluya. author of life. கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். வல்லமை நிறைந்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya. நீர் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறீர். இயேசப்பா, நாங்கள் உம்முடைய நாமத்தை போற்றுகிறோம். ஹalleluya. ராஜாவை உயர்த்துகிறோம். glorify கர்த்தாவே, கர்த்தனை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. மகா பரிசுத்தமுள்ளவரே, ஹalleluya. Lord, you சாவே வதேவ் சுவாமி. ඔබ සුද්ධාය බලංකාරයි දෙවි. ඔබ නාමයේ බලවන්තයි රජායි. Hallelujah. හalleluya. ස්තුති වේවා. හalleluya. හalleluya. ප්‍රශංසා වේවා. හalleluya. ඕ දෙවියනේ ඔබට ප්‍රශංසා වේවා. හalleluya. විශ්වයේ අයිතිකාර ස්වාමී නමස්කාර දේවා. ස්තුති වේවා ස්වාමීනි. හalleluya. අපි දේව අභිමුඛයේ මොහොතක් අපගේ දෑත් ඔසවාගෙන උන්වහන්සේ දෙස බලමු. මේ උදෑසන මේ ගීතිකාව ප්‍රකාශ කරන්නේ හalleluya. උන්වහන්සේ ඔබත් මමත් නැතිව ස්වර්ගයේ වාසය කරන්නේ නොමැතිව උන්වහන්සේ අප උදෙසා උන්වහන්සේ මේ පොළවට පැමිණ මහත් වූ අපේ පාපය උන්වහන්සේගේ තාමත් අධික වූ ප්‍රේමයෙන් උන්වහන්සේ සෝදා පවිත්‍ර කරමින් ඔබ මා තුළ උන්වහන්සේ රැඳී මේ උදෑසන අපේ දෙවියන් වහන්සේව සිටිනවා. හalleluya. ප්‍රශංසා වේවා ස්වාමීනි. මහිමය වේවා. උන්වහන්සේවත් ඔබවත් මාවත් වෙන් කරන්නට කිසි දෙයකට බෑ. හalleluya. මේ උදෑසන අපි ඇදහිල්ලේ විශ්වාසයෙන් උන්වහන්සේට ස්තුති කරමු. හalleluya. ප්‍රශංසා වේවා දෙවියන් ස්වාමීනි. One with God the Lord Most High, you hidden glory in creation, now revealing you are Christ, Lord. Were the Word at the beginning, one with God the Lord Most High, you hidden glory in creation, now revealing you are Christ. What a beautiful name it is! What a beautiful name it is! මුළු හදවතින් අපි The කියමු. name of යේසුස්ගේ නාමයෙන් පරිතරම ආරාධනයි. What a beautiful name it is. Nothing compares to this. What a beautiful name it is. The name of Jesus. Father, which didn't want heaven without us. Jesus, you brought heaven down. Sin was great, your love was great.
இது அழகிய நாமம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யாவரும் இயேசு அந்த இயேசுவின் நாமத்தின் அழகை ருசித்தவர்களாய் இந்த காலவெளி முழு இதயத்தோடு அவரை இது பார்த்து அழகிய நாமமே ஈடு இல்லையே இது அழகிய நாமமே இயேசுவின் நாமம் இது அழகிய நாமம் ஆண்டவரே இது அழகிய நாமமே இது அழகிய நாமம் மனுஷன் பாவத்தில் இயேசுவின் நாமம் பாவத்தில் மீட்சி கொண்டார் வாங்கை தந்த நாமம் இது அழகிய நாமமே மனுஷனுக்கு கிருபை பாராட்டின நாமம் இது அழகிய நாமமே இயேசுவின் நாமம் அவர் நாமமே மதுர இயேசுவின் நாமத்தை பார்த்து அவர் நாமத்தில் சுகம் இந்த காலவெளியிலே சுகமளிக்கிறது அவருடைய வல்லமை. அந்த நாமத்தை அறிக்கையிடும் போது அவர் நாமத்துக்குரிய சுகம். ஹல்லேலூயா. அவர் நாமத்தில் சுகம் இயேசு நாமம் இயேசு நாமமே இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் பாடவே இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் பாடவே நம்புவேன் இயேசு ஒருவரை எங்களுடைய சூழ்நிலை எதுவாயிருந்தாலும், நான் எங்களுடைய பிரச்சனை போராட்டம் எதுவாயிருந்தாலும் இயேசுவை பார்த்து சொல்லுவோம், நம்புவேன் உங்களை ஆண்டவரே. நம்புவேன் இயேசு ஒருவரை நம்புவேன் இயேசு ஒருவரை உயர்த்துவேன் இயேசு ஒருவரை எல்லா சூழ்நிலைகளிலும் உயர்த்துவேன் இயேசு ஒருவரை ஹல்லேலூயா உயர்த்துவேன் இயேசு ஒருவரை எல்லா போராட்டங்களுக்கும் மேல் ராஜாதிகாரே கர்த்தாதி கர்த்தர் சிருஷ்டி கர்த்தருமாய் இருக்கிறார் அதை போற்றுவேன் போற்றுவேன் இயேசு ஒருவரை போற்றுவேன் போற்றுவேன் இயேசு ஒருவரை ஹல்லேலூயா போற்றுவேன் இயேசு ஒருவரை நான் போற்றுவேன் இயேசு ஹல்லேலூயா உம்மை ஆராதிக்கிறோம் போற்றுகிறோம் உம்மை நாமத்தை போற்றுகிறோம் சுவாமி. நன்மை செய்தவராய் சுற்றித் திரிந்த அந்த இயேசு நாமத்தை போற்றுகிறோம் ஐயா. மேலான நாமம், மேலான அன்புள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். உம்மை போற்றி புகழுகிறோம் ஆவியானவரே. உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் தெய்வமே. உம்முடைய நாமம் பரிசுத்தமுள்ளது. இயேசு என்ற நாமம் இரக்கமுள்ளது. இயேசு என்ற நாமம் அன்புள்ளது சுவாமி. ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் ஆராதனை செய்கிறோம். Master of எங்கள் universe, ஆராதனைக்குரியவரே, உம்மை ஆராதிக்கிறோம். oh God, we ஹல்லேலூயா. strong foundation. சுவாமியே. Hallelujah. Hallelujah. We adore you. देवाचने प्रकाश करना तवत नुबला बायवीमट दासकमे आत्मे नोलाबा अब्बा प्याने क्या कहंदवा नाओ ए पुत्र कमे आत्मे लबसिति नमुया कोई
कोईතරම් විශාල ප්‍රේමයක්ද ඔබත් මමත් ලෝකයක් ඒ ඇති සියල්ල මවා පාලනය කරන්නා වූ දෙවිඳුන්ට අබ්බා පියාණනි කියා කැඳවීමේ ඒ පුත්‍රකමය ආත්මය ලැබීම කොයිතරම් ප්‍රීතියක්ද. හලෙලූයා. මේ දැසන අපගේ පියාණන් අපගේ තාත්තා අප සමග සිටින බැවින් අපිට කිසිදු නැහැ. අපි සැලවෙන්නේ නැහැ. හලෙලූයා. අපුන් වහන්සේගේ සබලා කියමු ස්වාමිනේ මා දිවි තිබෙන තුරා මා ඔබ නම දින්නෙමි. කුණාටු ආවත් සුළඟ ආවත් මොන කරදර ප්‍රශ්න ආවත් මම ඔබ වහන්සේට නමස්කාර කරමි. ඔබ නම දින්නෙමි කියා උන් වහන්සේගේ සබලාවේ ප්‍රීතියෙන් උන් වහන්සේට නමස්කාර කරමු. හලෙලූයා. ප්‍රශංසා වේවා. ස්තුති ස්වාමිනේ. ආදිවි තිබෙන තුරා ඔබ නම දින්නම් යේසුනි මා පවතින තුරා ඔබව සොයන්නම්. හලෙලූයා. මා සිතේ ආශාව ඔබ දැක ගන්නයි. දෙවිඳේ මගේ දෙවිඳේ ස්වාමී දෙවිඳේ මගේ දෙවිඳේ ආදිවි ස්වාමී ආදිවි තිබෙන තුරා ඔබ නම දින්නම්. සිතින් මුළු හදවතින් පවතින තුරා මගේ ජීවනයේ අධිපති ඔබ සොයනවා ස්වාමී. හලෙලූයා. මා සිතේ ආශාව ඔබ දැක ගන්නයි. දෙවිඳේ අපි දැක්කොස්වා මුළු හදවතින් දෙවිඳේ හලෙලූයා. අපි ගානයි දෙවිඳේ දෙවිඳේ මගේ දෙවිඳේ මගේ මුව කියයි ඔබ සමීරුන් කියා මගේ දැස් යොමයි ඔබ දෙස බලන්නට මගේ හදවත නැගී ඔබ ප්‍රේමයයි කියා දෙවිඳේ මගේ දෙවිඳේ. හලෙලූයා. දෙවිඳේ මගේ දෙවිඳේ මගේ මුව කියයි ඔබ සමීදුන් කියා මගේ දැස් යොමයි. හලෙලූයා. සේනාවල ස්වාමී ඔබ දෙස බලන්නට මගේ හදවත නැගී ඔබ ප්‍රේමයයි කියා දෙවිඳේ මගේ දෙවිඳේ. දෙවිඳේ මගේ දෙවිඳේ. දෙවිඳේ තුරා
දවසේ ඔබ මාගේ දෙවියන් වහන්සේ ප්‍රශංසා වේවා. හලෙලූයා නමස්කාර වේවා. අපි ඔබ වහන්සේ දෙවියන් වහන්සේ කරගත් අපි ආශිර්වාද ලද නිසා අපි ඔබ වහන්සේට ස්තුති කරමු යාළුවනි. හලෙලූයා ප්‍රශංසා වේවා. අපි දිව්‍යයට පුරා ඔබ නම දින්නෙමු ස්වාමිනේ. ඔබගේ කරුණා ගුණය සිහි කරන්නෙමු ස්වාමිනේ. අපි ජීවිත වහන්සේ කළ යහපත් ක්‍රියා අපි සිහි කරමින් වහන්සේ සිහි කරමු යාළුවනි. හලෙලූයා ප්‍රශංසා වේවා. ඔබේ සුද්ධ ලේවලින් අපේ පාපය අපේ ශාපය ඔබ සදා පවිත්‍ර කරමින් යාළුවනි වහන්සේගේ ස්වර්ගීය සේනාවක් හැටියට අප විනාශ කරන නිසා අපි ඔබ වහන්සේට ස්තුති කරමු යාළුවනි. හලෙලූයා මහිමය වේවා. righteousness දේව දේව ස්වාමිනේ. හලෙලූයා ප්‍රශංසා වේවා. යහපත් දේ යාළුවනි ඔබට ප්‍රශංසා වේවා. නමස්කාර වේවා ස්වාමිනේ. වේදා පාපඩ මඟ පෙන්වා දෙවි පියාණනි ඔබට ස්තුති වේවා. ඔබ කරුණාකරයි ඔබ ශ්‍රද්ධායි. හලෙලූයා මුළු ප්‍රශංසාව ඔබටයි. ස්තුති වේවා ස්වාමිනේ. මුව කියයි ඔබ සමීදුන් කියා මා දැස්යුමයි ඔබ දෙස බලන්නට මගේ හදවත නැගී ඔබ ප්‍රේමයයි කියා දෙවිදේ මගේ දෙවිදේ නමස්කාර වේවා ස්වාමිනේ. මගේ මුව කියයි ඔබ සමීදුන් කියා මගේ දැස්යුමයි ඔබ දෙස බලන්නට මගේ හදවත නැගී ඔබ ප්‍රේමයයි කියා දෙවිදේ මගේ දෙවිදේ දෙවිදේ මගේ දෙවිදේ මගේ නමස්කාර ගෞරව වේවා ආමෙන් අපි යාඥා කරමු මනුෂ්‍ය රොටි වලින් පමණක් නොව දෙවියන් වහන්සේගේ මුඛයෙන් නික්මන සෑම වචනයෙන්ම ජීවත් වන බව ඔබ වහන්සේගේ සුද්ධ වචනේ සඳහන් කරන පරිදි மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய நாவினாலே புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை நிமித்தமும் பிழைப்பான் என்று உம்முடைய வார்த்தை சொன்ன பிரகாரம் ස්වාමිනී අද දිනත් ඔබ වහන්සේගේ වචනේ ඒවා ஆண்டவரே இன்றைய நாளில் உம்முடைய வார்த்தை அனுப்பி අපගේ සිද්ද සිතුවිලිද සුවපත් කළ මැනව எங்களுடைய இருதயங்களை எண்ணங்களை சுகமாக்குவீராக ස්වර්ගයේ කරා යන්නව මෙම ගමනේදී பரலோகத்தை நோக்கி செல்லுகிற இந்த பயணத்தில் නිරෝගිමත් හදවතක් ඇතුව சுகமுள்ள இருதயத்தோடு නිරෝගිමත් දැක්මක් ඇතුව சுகமுள்ள பார்வையோடு නිරෝගිමත් ගමනක් යන්නට சுகமுள்ள ஒரு ඔබ பயணத்தை වහන්සේගේ ජීවනයේ රොටිය உம்முடைய ஜீவ அப்பம் මෙමු දැසනත් இந்த காலை අපට வேளையில் දුන්න මැනව எங்களுக்கு தந்தருளுவீராக අපව සුවපත් කළ මැනව සුද්ධාත්මයන් වහන්සේ பரிசுத்த ඔබ වහන්සේ ஆவியானவரே, සියලු සත්‍යතාවයන් කරා நீங்க சகல சத்தியத்தை අපව கொண்டு මඟ පෙන්වුව මැනව எங்களை வழி ඔබ நடத்துங்க වහන්සේගේ ශුද්ධ හස්ත යටත් වන්නේ உம்முடைய பரிசுத்த இயேசு கருணையால் சன்னிதானங்கே இயேசு සර්ව கிறிஸ்துவே පරාක්‍රම சர்வ வல்லமையுள்ள නාමයේ நாமத்தினாலே ආමෙන් ஆமென் ආමෙන් ஆமென். ආමෙන් ஆமென். ප්‍රේමවන්ත දේවදරුවනි பிரியமான தேவனுடைய මෙම பிள்ளைகளே, උදාසන இன்றைய காலை දේව வேளையில் වචනේ මාතෘකාව වන්නේ தேவனுடைய வார்த்தையின் தலையங்கமாய் උස් இருப்பது තැන්හි තිබෙන දේවල් සැලකීම மேலானவைகளை நாடுவது set your mind on things above மேலானவைகளை උස් நாடுவது තැන්හි තිබෙන දේවල් සැලකීම மேலானவைகளை நாடுவது set your mind on things above மேலானவைகளை நாடுவது කොලොසි 3 පළවෙනි පදයේ සිට හතරවෙනි පදේ දක්වා මම ඔබ දෙසා කියවන්නම් கொலோசையர் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் துவங்கி 4ஆம் வசனம் வரைக்கும் உங்களுக்காய் வாசிக்கிறேன். ඉතින් නුඹලා ක්‍රිස්තුස් වහන්සේ සමග නැගිටවන ලද්දෝ නම් උස් තැන්හි තිබෙන දේවල් සොයාපල්ලා. ඒ ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ දකුණු පැත්තේ වැඩ හිඳිනසේක. පොළවේ තිබෙන දේ නොව උස් තැන්හි තිබෙන දේ සලකාපල්ලා. මත් නිසාද නුඹලා මලහුය නුඹලාගේ ජීවනයේ ක්‍රිස්තුස් වහන්සේ සමග
දෙවියන් වහන්සේ තුල සංගවා තිබේ. අපේ ජීවනය වන ක්‍රිස්තුස් වහන්සේ ප්‍රකාශ වන කල නුඹලා උන්වහන්සේ සමග තේජසින් ප්‍රකාශ වන්නෝය. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். අපි පසුගිය සතිවල நாங்கள் கடந்த வாரங்களிலே ක්‍රිස්තුස් වහන්සේ ඉදිරියේ තිබුණ ප්‍රීතිය ගැන මෙනෙහි කළා. கிறிஸ்துவுக்கு முன்பதாக இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தோம். ඒ ප්‍රීතිය උනේ அந்த சந்தோஷமா இருந்தது ඔබගේ මාගේ පිටවීමයි. உங்களுடைய என்னுடைய ඒ සෞමාසේ නින්දාව අපාස උපාස දරාගත්තා. ஆகவே அவருக்கு வந்த நிந்தைகள், அவமானங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டார். ඒ වගේම அதே போல අපි මෙනෙහි කළා நாங்கள் தியானித்தோம் ශුද්ධාත්මයන් වහන්සේගේ මුද්‍රාව பரிசுத்த ஆவியானவரின் முத்திரை උන්වහන්සේ අපට දෙමින් அவர் எங்களுக்கு கொடுத்து අද අපිට නිසකකමක් දීලා තිබෙනවා. இன்றைக்கு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை நிச்சயத்தை අපට கொடுக்கிறார். ස්වර්ගය අයිති බව. நாங்கள் பரலோகத்துக்கு சொந்தம் என்று. ඒ වගේම அதே போல එම නිසාම ஆகவே අද දින අපි මෙනෙහි කරනවා இன்றைய நாளிலே நாங்கள் தியானிக்கிறோம். එම නිසා ஆகவே අපේ සිත සිතුවිලිද எங்களுடைய எண்ணங்களை, யோசனைகளை එම නිසා උස්තැනී තිබෙන දේවල් සැලකීම ඔබගේ මාගේ වගකීම තිබෙනවා. மேலானவைகளை நாடுவது, தேடுவது உங்களுடைய என்னுடைய கடமையாய் இருக்கிறது. හලෙලූයා. ஹalleluya. එම නිසා උස්තැනී තිබෙන දේවල් සැලකීම ஆகவே மேலானவைகளை நாடுவது ඔබගේ මාගේ වගකීමක්ව තිබෙනවා. உங்களுடைய என்னுடைய கடமையாய் இருக்கிறது. ආමෙන් කියමු. ஆமென் சொல்லுங்க. හලෙලූයා. ஹalleluya. ප්‍රේමවන්ත දෙවියන් වහන්සේගේ දරුවෙක් பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, පෞල්තුමා කොලොස් සභාවට ලියද්දී அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோஸ் சபைக்கு ඒ කොලොස්සි எழுதும்போது නගරේ அந்த கொலோசி பட்டணத்திலே තිබුණා වූ සංස්කෘතිය இருந்ததான அங்கே பின்னணி, ඒ අධර්මිෂ්ඨකම් அங்கே அநீதி ඒ நிறைந்த සියලු இடம், අපවිත්‍රකම් அசுத்தமான கிரியைகள், ඒ දේවල් වලට සම්බන්ධ නොවි அந்த காரியங்களுக்கு சம்பந்தப்படாமல் දැන් ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේ තුල නැගිටුණු ලැබූ නිසා நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே எழுந்தது உண்டானபடினாலே මේ පොළවේ තියෙන නැත්නම් මේ සමාජයේ තියෙන ඒ අපවිත්‍ර දේවල් වලට සම්බන්ධ නොවි இந்த பூமியில இருக்கிறதான, சமுதாயத்துல இருக்கிறதான நீங்கள் அசுத்த மாணவிகளுக்கு நீங்கள் கலந்து கொள்ளாமல் හලෙලූයා හලෙලූයා. උසස් වූ දේවල් ගැන மேலானவைகளை හලෙලූයා හalleluya සලකන පිණිස நாடும்படி කොලොසි සභාවට ලියන கொலோசி சபைக்கு எழுதப்படுகிறது. හලෙලූයා ஹalleluya. අපේ කනෙක්ෂන් එක තිබිය යුත්තේ எங்களுடைய தொடர்பு இருக்க வேண்டும். ආමෙන් ஆமென். හලෙලූයා හලෙලූයා. අද අපි ස්වර්ගීය පුරවැසියෝ නිසා இன்றைக்கு நாங்கள் பரலோக உரிமையாளர்களாக இருக்கிறபடினால ඒ නිසකකම ශුද්ධාත්මයන් වහන්සේගේ මුද්‍රාව තුලින් උන්වහන්සේ අපට දී තිබෙන නිසා அந்த நிச்சயத்தை பரிசுத்த ஆவியானவரின் முத்திரை நிமித்தம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினால හලෙලූයා ஹalleluya. අප මේ පොළවට අයිති නැහැ. நாங்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. හලෙලූයා. හලෙලූයා. එම නිසාම ஆகவே අපි උස්තැනී තිබෙන දේවල් நாங்கள் மேலானவைகளை, ඒ ස්වර්ගික දේවල් அங்கு பரலோகத்துக்குரிய காரியங்களை සැලකීම நாடுவது, හලෙලූයා ஹalleluya, ආශා කිරීම அதை விரும்புவது, வாஞ்சிப்பது, විපාස වීම அதை குறித்து தாகமாயிருப்பது අපේ වගකීමක්ව තිබෙනවා. எங்களுடைய கடமையாய், பொறுப்பாய் ප්‍රේමවන්ත இருக்கிறது. දේවදරුවනි பிரியமானதவனே පෞල්තුමා பிள்ளைகளே, කියනවා அப்போஸ்தலனாகிய பவுல் නුඹලා சொல்றார், ක්‍රිස්තුස් වහන්සේ සමග මැරුණා. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட மரித்தீர்கள். හලෙලූයා. අපි හalleluya. පාපයට මැරුණා. நாங்கள் பாவத்துக்கு අපේ மரித்தோம். පරණ මනුෂ්‍යයා මිය ගියා. எங்களுடைய பழைய மனிதன் மரித்து போனான். අලුත් මනුෂ්‍යයා ஒரு புது மனிதன் ක්‍රිස්තුස් වහන්සේ තුල கிறிஸ்துவுக்குள் නැගිටවනු ලැබ තිබෙනවා. எழும்பி இருக்கிறான். හලෙලූයා. හalleluya. ඒ නිසා තමයි කියන්නේ. ஆகவே தான் சொல்லுகிறான், නුඹලා ක්‍රිස්තුස් වහන්සේ සමග නැගිටුණා නම් நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானா. හලෙලූයා. ஹalleluya. දැන් இப்பொழுது ඔබත් මමත් நீங்களும் කළ நானும் යුතු දේ වන්නේ செய்ய வேண்டிய காரியமாக இருக்கிறது මුස්තැනී තිබෙන දේවල් மேலானவைகளை සැලකීමයි. நாடுவது. හලෙලූයා. ஹalleluya. නැවතත් மறுபடியும் 4 වෙනි පදයේ කියනවා. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ආමේන්. ஆமென். අපේ ජීවනය වන ක්‍රිස්තුස් වහන්සේ எங்களுடைய ஜீவனாகிய கிறிஸ்து ඒ දවසේ එළිදරව් වෙනකොට அன்றைய நாளிலே வெளிப்படும் போது ඔබත් நீங்களும்
අපි දකිනවා. இன்றைக்கும் நாங்கள் මේ பார்க்கிறோம். පදේ කරුණ කොටගෙන இந்த வசனத்தின் දෙවියන් மூலமாக වහන්සේ ඔබටත් මට නිසකකමක් දෙනවා. தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு உறுதியை தருகிறார். ස්වර්ගීය ඔබගේ ඉන්න. பரலோகம் உங்களுடையது. ආමේන්. ஆமென். හලේ උන්වහන්සේ ප්‍රකාශ වෙනකොට அவர் வெளிப்படும் போது ඔබත් මමත් ප්‍රකාශ වෙන්නට යනවා. நீங்களும் நானும் வெளிப்பட போகிறோம். මහිමයෙන් ප්‍රකාශ වෙන්නට යනවා. மகிமையிலே வெளிப்பட ඒ போகிறோம். නිසා ஆகவே ඔබත් මමත් நீங்களும் நானும் පොළවේ අපවිත්‍ර දේවල්, பூமியிலே ඒ அசுத்தமான කොලොසි නගරේ තිබුණව දේවල්, அந்த கொலோசி பட்டணத்திலே இருந்ததான වල ඒ காரியங்கள், කිතුණු ජනතාව அந்த கிறிஸ்தவ ஜனங்கள் ආශා නොකර, அதை விரும்பாமல் ඒවා ගැන කල්පනා නොකර, அவைகளை குறித்து ඒ මත சிந்திக்காமல் ජීවිත කියන්නේ ගොඩනගන්න නැතුව அதிலே வாழ்க்கையை கட்டாதபடி දැන් අලුත් මැවිල්ලක් නිසා, இப்பொழுது புது දැන් சிருஷ்டியாக ස්වර්ගීය இருக்கிறதுனால, ප්‍රවේශයක් නිසා, பரலோக මරණ உரிமையாளராக මනුෂ්‍යයා இருக்கிறதுனால, මිය ගිහිල්ලා නිසා, பழைய மனிதன் மறித்து අලුත් விட்டபடினால, මනුෂ්‍ය ක්‍රිස්තුස් වහන්සේ තුල නැගිටිනු ලැබු නිසා, கிறிஸ்துவுக்குள் புதிய மனிதன் எழுந்ததுனால, හලෙලූයා. ஹalleluya, ආමේන්. ஆமென். දැන් இப்பொழுது උස්තැනී තිබෙන දේවල් மேலானவைகளை සලකන පිණිස நாடும்படி කොලොසි සභාව. கொலோசு சபை, හලෙලූයා. ஹalleluya, කොලොසි සභාවට ලියනවා. கொலோசு சபைக்கு எழுதப்படுகிறது. දේව දරුවෙනි. பிரியமானதோண்டி பிள்ளைகளே, හලෙලූයා. ஹalleluya. ඒ නිසා ஆகவே අද ඔබත් මමත් இன்றைக்கு நீங்களும் நானும் ක්‍රිස්තුස් වහන්සේ සමග கிறிஸ்துவோடு கூட හලෙලූයා ஹalleluya නැගිටිනු ලැබ තිබෙනවා. எழுந்திருக்கிறோம். උස්සු ජීවිතයකට, மேலான வாழ்க்கைக்கு, මහිමාන්විත ජීවිතයකට, மகிமையுள்ள අලුත් வாழ்க்கைக்கு, ජීවිතයකට ஒரு புதிய යමෙක් வாழ்க்கைக்கு. ක්‍රිස්තුස් වහන්සේ තුල වීද ஒருவன் கிறிஸ்துவுக்குள் ඔබ இருப்பான், අලුත් මැවිල්ලක්. அவன் புது சிருஷ்டியாக හලෙලූයා. இருக்கிறான். ඒ ஹalleluya. නිසා ඔබටත් මටත් වගකීමක් තිබෙනවා. ஆகவே உங்களுக்கும் எனக்கும் ஒரு கடமை இருக்கிறது. උස්තැනී තිබෙන දේවල් සැලකීම කියද්දී மேலானவைகளை நாடுவோம் என்று சொல்லும் போது එය ඉහළින් පැමිණෙන්න යන්නේ නැහැ. அது மேலிருந்து එය வரப்போகிறது මගේ அல்ல. වගකීමක් වෙන්නට යනවා. அது என்னுடைய பொறுப்பாய் இருக்க ආමෙන් போகிறது. කියමුද? ஆமென் එය මගේ சொல்லுவோம். තේරීමක් වෙන්නට යනවා. அது என்னுடைய தெரிந்து கொள்ள එය මගේ வேண்டிய போகிறது. ආශාවක් වෙන්නට அது යනවා. என்னுடைய விருப்பமாக එය இருக்க මම போகிறது. කනෙක්ට් කරන දෙයක් වෙන්නට යනවා. அது நான் தொடர்பு கொள்ளுகிற காரியமாக එය இருக்க මගේ போகிறது. වගකීමක් වෙන්නට යනවා. அது என்னுடைய பொறுப்பாய் இருக்க මම போகிறது. කනෙක්ට් කරන දේ நான் தொடர்பு கொள்ளுகிற காரியம். හලෙලූයා ஹalleluya. මගේ ජීවිතයට என்னுடைய வாழ்க்கைக்கு සම්බන්ධ වෙන්නට යනවා. அது சம்பந்தமாக ඒ போகிறது. නිසා ප්‍රේමවන්ත දේව දරුවෙනි, ஆகவே பிரியமான தோண்டே பிள்ளைகளே, පවුල් තුමා සඳහන් කරලා කියනවා அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ඒ කොලොසි නගරේ තිබුණා වූ ඒ අපවිත්‍ර ක්‍රියා, அங்கே கொலோசை பட்டணத்திலே இருந்ததான ඒ அசுத்தமான අපවිත්‍ර கிரியைகள், කතා, அங்கே அசுத்தமான பேச்சுகள், ඒ සියල්ල அவை எல்லாவற்றையும் නුසුදුසු බව அது தகுதியற்றது. ඇයිදනම් ஏனென்றால் ඔබත් මමත් நீங்களும் நானும் ස්වර්ගීය பரலோக පුරවැසියෙක් නිසා. பரலோகத்துக்கு உரிமையாளர்கள். ප්‍රේමවන්ත දේව දරුවෙනි, பிரியமான தோண்டே பிள்ளைகளே, අද ඔබත් මමත් இன்றைக்கு நீங்களும் நானும் මෙම වගකීම இந்த பொறுப்பை ඉෂ්ට සිද්ධ කරන පිණිස நிறைவேற்றும்படி දෙවියන් වහන්සේ தேவன் ඔබවත් මාවත් உங்களையும் என்னையும் ඇඳවලා තිබෙනවා. அழைத்திருக்கிறார். හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. හලෙලූයා. අද අපිට නිසකකමක් දීලා இன்றைக்கு තිබෙනවා. எங்களுக்கு ஒரு உறுதியை கொடுத்திருக்கிறார். අපි නැගිටිනු ලැබුවා. நாங்கள் எழுந்திருக்கிறோம். ආමේන්. ஆமென். උන්වහන්සේ තුල அவருக்குள் උන්වහන්සේ ප්‍රකාශ වෙනකොට அவர் வெளிப்படும் போது අපි ප්‍රකාශ වෙනවා. நாங்களும் வெளிப்பட போகிறோம். හලෙලූයා. ஹalleluya. කොච්චර බලවත් ආමෙන් පණිවිඩයක්ද මේ. எவ்வளவு வல்லமையான ඒ செய்தியாயிருக்கிறது. නිසා ஆகவே සුදු බයිබලයේ பரிசுத்த வேதாகமத்திலே 10 වෙනි පදයේ මෙසේ සඳහන් කරන කොලොසි 3:10 கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் අලුත් வசனம் මනුෂ්‍යව මැවූ තනන් වහන්සේගේ රූපය ලෙස සම්පූර්ණ දැනගැන්ම සඳහා අලුත් කරනු ලබන ඒ අලුත් මනුෂ්‍යව පැළඳගත්ෝය. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவை அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. හලෙලූයා. ஹalleluya. මේ ස්ථානයේ සඳහන් කරනවා இந்த இடத்திலே අලුත් சொல்லப்படுகிறது, මනුෂ්‍යව புதிய මැවූ மனுஷனை තනත්තන් වහන්සේගේ சிருஷ்டித்தவருடைய රූපය ලෙස சாயலாக සම්පූර්ණ දැනගැන්ම සඳහා பரிபூர்ண அறிவுக்காக අලුත් කරනු ලබන புதிதாக்கப்பட்ட ඒ අලුත් මනුෂ්‍යාව அந்த புதிய දැන් ඔබ மனுஷனை පැළඳගෙන තිබෙනවා. இப்பொழுது நீங்கள் පරණ தரித்திருக்கிறீர்கள். මනුෂ්‍යා මිය ගොස් අවසන් பழைய மனிதன் දැන් மரித்தாயிற்று. අලුත් මනුෂ්‍යාව පැළඳගෙන තිබෙනවා. இப்பொழுது புதிய ඒ மனுஷனை නිසා කොලොසි தரித்திருக்கிறீர்கள். නගරේ ජීවිත රටාව නෙමෙයි ඔබ අනුගමනය කළ යුත්තේ. ஆகவே கொலோசேர் பட்டணத்திலே இருக்கிற வாழ்க்கை முறையை இல்ல நீங்கள் அனுசரிக்க வேண்டும். හලෙලූයා. ඒ ஹalleluya. භාෂාව නෙවෙයි, அந்த பாஷை ඒ அல்ல, ක්‍රියාවන් නෙවෙයි, அந்த கிரியைகளை அல்ல, ස්වර්ගීය
පුරවැසියෙකුට යුතු பரலோகத்துக்குரிய சொந்தமான ஒரு மனிதனுக்குரிய උස්තැනී තිබෙන දේවල් மேலான காரியங்களை සලකන්න நீங்கள் நோக்கி பாருங்கள். මන්දනම් ஏனென்றால் ඔබ අලුත් මනුෂ්‍යාව පැලඳක நீங்கள் புதிய மனுஷனை தரித்திருக்கிறீர்கள். හලෙලූයා ஹalleluya. ප්‍රේමවන්ත දේව දරුවනේ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, හලෙලූයා ஹalleluya. අද ඔබටත් මටත් இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் මෙම එළිදරව් இந்த வெளிப்பாடு, මෙම අලුත් ආකල්පය இந்த புதிய காரியம், මෙම අලුත් මනස இந்த புதிய மனது ඔබටත් මටත් අවශ්‍ය වී තිබෙනවා. உங்களுக்கும் எனக்கும் தேவையாய் ඇත්තටම இருக்கிறது. පරණ මනුෂ්‍යයන් නෙමෙයි දැන් ජීවත් වෙන්නේ. ஏனென்றால் இப்பொழுது வாழுவது பழைய மனிதன் அல்ல. අලුත් මනුෂ්‍යෙක් ජීවත් වෙනවා. இப்பொழுது புது மனிதன் வாழுகிறான். හලෙලූයා ஹalleluya. ප්‍රේමවන්ත දේව දරුවනේ பிரியமான தேவனுடைய මෙම பிள்ளைகளே, නිරෝගීමත් කල්පනාව இந்த சுகமுள்ள யோசனை, මෙම නිරෝගීමත් කල්පනාව இந்த சுகமான මම யோசனை, ස්වර්ගයේ ප්‍රවැසියේ நான் මම பரலோகத்துக்கு ක්‍රිස්තුස් சொன்ன සමග මිය පරණ මනුෂ්‍යයා මිය ගියා. என் பழைய மனிதன் கிறிஸ்துவோடு අලුත් மரித்தான். මනුෂ්‍යයා නැගිටුණු ලැබුවා. புதிய மனிதன் දැන් දෙවියන් எழுந்திருக்கிறான். වහන්සේගේ රාජ්‍ය කරා යනවා මේ ගමනේදී இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி உலவே- போகிற பயணத்திலே පොළවේ කාරණාවලට මම සම්බන්ධ නොවි. பூமிக்குரிய காரியங்களுக்கு நான் சம்பந்தப்படாமல் හලෙලූයා මම ඒ ස්වර්ගීය කාරණා සලකමි. நான் அந்த பரலோகத்துக்குரிய காரியங்களை சிந்தித்து හලෙලූයා හලෙලූයා. ඒ ගමන அந்த பயணத்தை නිරෝගීමත් ලෙස சுகத்தோடு கூட යන පිණිස போகும்படி අද ඔබත් මමත් இன்றைக்கு நீங்களும் நானும் කැපවිය යුතුයි. எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். හලෙලූයා ஹalleluya. මන්දනම් ஏனென்றால் නිරෝගී ආකල්පයක් තියෙනකොට சுகமுள்ள ஒரு யோசனை இருக்கும் போது ආමේන් ආමේන්. හලෙලූයා හalleluya. අපි නිරෝගී ජීවිතයක් ගත කරන්න. நாங்கள் சுகமான வாழ்க்கை வாழுவோம். අපි නිරෝගී ආත්මික ගමනක් යන්නට. நாங்கள் சுகமான ஒரு ஆவிக்குரிய பயணத்தை போகலாம். හලෙලූයා ஹalleluya. අපේ මනස ලබා ගන්නේ මොනවද? எங்களுடைய மனசு எதை නැත්නම් பெற்று අපේ මනස කනෙක්ට් වෙන්නේ මොකටද? எங்களுடைய மனது எதோடு தொடர்பு கொள்ளுகிறது? ඒ අපේ ජීවිතය පාලනය කරන්නට යනවා. அது எங்களுடைய வாழ்க்கையை ஆளப் போகிறது. හලෙලූයා. හලෙලූයා. අපි ආශා කරන්නේ මොනවද? நாங்கள் எதை விரும்புகிறோம் ඒවා අපේ ජීවිතය පාලනය කරන්නට යනවා. அது எங்களுடைய வாழ்க்கையை ஆளப் போகிறது. අද අපිට මෙම නිරෝගීමත් ආකල්පය අවශ්‍යයි. இன்றைக்கு எங்களுக்கு இந்த சுகமான யோசனை வேண்டும். හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. එසේ නැතිනම් அப்படி இல்லாவிட்டால் නිරෝගීමත් නැති சுகம் இல்லாத හලෙලූයා ஹalleluya. මෙම පොළවේ කාරණා இந்த பூமிக்குரிய காரியம் ඔබවත් මාවත් உங்களையும் රෝගී என்னையும் තත්ත්වයට පත් කරන්න පුළුවන්. வியாதி உள்ளவர்களாய் ආත්මික மாற்றும். රෝගී තත්ත්වයට පත් කරන්න. ஆவிக்குரிய வியாதிக்குள்ளே ඒ கொண்டு නිසා போகிறது. නිරෝගීමත් ආකල්පයක් අපිට අවශ්‍යයි. ஆகவே எங்களுக்கு சுகமுள்ள ஒரு யோசனை தேவை. රෝම 12:2 ரோமர் 12:2 අපි දකිනවා. நாங்கள் பார்க்கிறோம். සුදු බයිබලයේ සඳහන් වෙනවා. பரிசுத்த வேதம் නුඹලා මේ ලෝකයේ ආකාරය සමාන වෙන්න එපා. நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் නුඹලාගේ මනස අලුත් කරගන්න. உங்களுடைய இருதயங்களை புதிதாக்கி දෙවියන් கொள்ளுங்கள். වහන්සේගේ කැමැත්ත කුමක්ද කියලා දැනගන්න අපි ඉස්සු. தேவனுடைய சித்தம் இன்னதென்று දෙවියන් அறிந்து වහන්සේ කැමැත්ත නම් தேவனுடைய சித்தம் ඔබත් என்றால் මමත් நீங்களும் நானும் උන්වහන්සේගේ රාජ්‍ය උරුම කර ගැනීම. அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வது. යේසුස් වහන්සේ කිව්වා இயேசு சுவாமி சொன்னார், උඹගේ වස්තුව තිබෙන තැන உங்களுடைய சொத்து இருக்கிற இடத்துல උඹගේ හදවතක් තිබේ. உங்கள் இருதயம் இருக்கும். අද ඔබගේත් මාගේ இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய වස්තුව මොකක්ද? சொத்து எதுவாய் இருக்கிறது? දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය. தேவனுடைய ராஜ்யம். හලෙලූයා. හලෙලූයා. ප්‍රේමවන්ත දේව දරුවනි. பிரியமான தேவனுடைய පවුල් பிள்ளைகளே, තුමා කියනවා பவுல் சொல்லுகிறார், අපගේ නාගරිකත්වය ස්වර්ගයේ. எங்களுடைய சொந்தம் பரலோகமே. එතනින් ගැලවුම් කාරවන යේසුස් වහන්සේ එනවා අපි බලා සිටිනවා. அங்கே இருந்து இரட்சகர் இயேசு வருவதை நாங்கள் பார்த்து ඔබ கொண்டிருக்கிறோம். ස්වර්ගයේ පුරවැසිය. நீங்கள் ඔබගේ பரலோகத்துக்குரிய නාගරිකත්වය ස්වර්ගයේ තිබෙන්නේ. உங்களுடைய சொந்த ඒ නිසා பரலோகமாய் ක්‍රිස්තුස් இருக்கிறது. වහන්සේ ඔබ නැගිට්ටුවේ ஆகவே கிறிஸ்து உங்களை எழுப்பினது උසස් තැන්වල තියෙන දේවල්. மேலானவைகளை සලකන පිණිස. நோக்கி කොලොසි பார்ப்பது. 3:16 දී கொலோசியர் 3:14 පවුල් තුමා මෙසේ සඳහන් කරනවා. பவுல் இவ்வாறு ක්‍රිස්තුස් சொல்லுகிறார், වහන්සේගේ වචනය கிறிஸ்துவின் வசனம் නුඹලා තුල உங்களுக்குள்ளே සියලු ප්‍රඥාවෙන් සමෘද්ධව වාසය කරේ. හලෙලූයා. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. ආමේන්. හලෙලූයා. දේව රාජ්‍ය කරා යනා මේ ගමනේදී தேவ ராஜ்யத்தை நோக்கி போகிறதான் இந்த ඔබ பயணம். අලුත් මැමිල්ලක් நீங்கள் ஒரு புதிய ඔබේ මනස சிருஷ்டி. අලුත් කරගන්න உங்களுடைய இருதயத்தை புதிதாக்கிக் கொள்ளுங்கள். අලුත් චින්තනයක් ඔබට තිබේවා. ஒரு புதிய யோசனை உங்களுக்கு இருக்க வேண்டும். මේ යනවා මෙම ගමනේ நாங்கள் போகிற இந்த பயணத்திலே දේව වචනය தேவனுடைய வார்த்தை, සමෘද්ධව தேவனுடைய வார்த்தை කිසි අඩුවක් නැතුව எந்த ஒரு குறைவும் ඔබගේ இல்லாமல் ජීවිතයේ உங்களுடைய வாழ்க்கை වාසය කරේවා. வாசம் பண்ண වාක්‍යානන් වන வார்த்தையாகிய ක්‍රිස්තුස් වහන්සේ கிறிஸ்து උන්වහන්සේගේ වචනය அவருடைய வார்த்தை
නිරෝගී ලෙස சுகத்தோடு கூட සම්පූර්ණ ලෙස பரிபூரணமாய் කිසි බාධාවකින් තොරව எந்த ஒரு தடையும் இன்றி ඔබ තුල මා තුල உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் වාසය කෙරේවා. வாசம் செய்வதாக. හalleluya. ஹalleluya. ප්‍රේමවත් දේව දරුවෝ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, එනිසා ஆகவே ඔබත් මමත් நீங்களும் நானும் අද තීරණයක් අරගමු. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம். උන්වහන්සේ அவர் ඔබවත් මාවත් உங்களையும் என்னையும் නැගිටුවේ எழுப்பினது උස්තැනී තිබෙන மேலானவைகளை දේවල් மேலான காரியங்களை ආශා කරන පිණිස. விரும்பும்படி. කොලොසි 2:6 එබැවින් නුඹලා ස්වාමියු යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ පිළිගත් ලෙස උන්වහන්සේ තුල මුල් ඇද ගොඩ නගනු ලදුව නුඹලාට ඉගැන්වූ ලෙසම නුඹලාගේ ඇදහිල්ලේ පිහිටා බොහෝසෙයින් ස්තුති දෙමින් උන්වහන්සේ තුල හැසිරියල්ලා. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதில் பெருக கடவீர்கள். උන්වහන්සේ පිළිගත් ලෙස அவரை ஏற்றுக்கொண்டபடி උන්වහන්සේගේ වචනය තුල මුල් ඇද ගොඩ නගනු ලදුව அவருடைய வார்த்தையிலே வேர் கொண்டு நாட்டப்பட்டவர்களாக ඇදහිල්ලේ ස්ථීර ලෙස පිහිටා விசுவாசத்திலே உறுதியாய் බොහෝ நடந்து ස්තුතිවන්තව அநேக ஸ்தோத்திரத்தோடு උන්වහන්සේ තුල හැසිරෙමු. அவருக்குள்ளே நடந்து கொள்ள. හalleluya. ஹalleluya. ආමෙන්. ஆமென். උස්තැනී තිබෙන දේවල් மேலானவைகளை සලකමු. நாடுவோம். ඔබ අලුත් මැවිලා. நீங்கள் புது ඔබ சிருஷ்டி. ස්වර්ගීය පුරවැසි. நீங்கள் ඔබ பரலோகத்துக்குரியவர். දිව්‍යයන් වහන්සේට අයිති වස්තු. நீங்கள் தேவனுக்குரிய சொத்து. හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. දිව්‍යයන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරනසේ. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. හalleluya. ஹalleluya. උන්වහන්සේ යහපත්ය. அவர் நல்லவராய் උන්වහන්සේගේ இருக்கிறார். කරුණාව அவருடைய கிருபை සදාකාලට පවතින්නේ. நித்திய காலமாய் සමහරවිට අද இருக்கிறது. ඔබට බොහෝ අවශ්‍යතාවයන් මේ පොළවේ තියෙන්න පුළුවන්. சில வேளை உங்களுக்கு அநேக தேவைகள் இந்த பூமியில නමුත් இருக்கலாம். සුදු බයිබලයේ සඳහන් කරනවා. ஆனால் பரிசுத்த வேதாகமம் කනස්සලු වෙන්න එපා. கவலைப்படாதீர்கள். උන්වහන්සේ විශ්වාස කරන්න. அவரை விசுவாசியுங்கள். කනස්සලු වන්න එපා. මේ கவலைப்படாதீர்கள். දේවල් වල කනස්සලු වන්නේ இந்த காரியத்திலே අන්‍ය கவலைப்படுவது ජාතිකයෝ. அந்நிய ஜாதிகள். නමුත් ஆனாலும் ඔබගේ දෙවියන් වහන්සේ உங்கள் தேவன் ඔබගේ අවශ්‍යතාවයන් உங்களுடைய தேவையை හොඳට හඳුනනවා. நன்றாய் அறிந்திருக்கிறார். නමුත් ஆனாலும் ඔබලා நீங்கள் පළමු කොට දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයද முதலாவது தேவனுடைய උන්වහන්සේගේ ராஜ்யத்தை, ධර්මිෂ්ඨකමද அவருடைய நீதியையும் සොයන්න. தேடுங்கள். එවිට அப்பொழுது උන්වහන්සේ සියල්ල அவர் சகலத்தையும் ඔබලාට දෙමින් உங்களுக்கு கொடுத்து ඔබට ආශිර්වාද உங்களை කරනවා. ஆசீர்வதிப்பாராக. දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. අපි යාපන நாங்கள் ஜெபம் செய்வோம். සර්ව බලධාරී ජීවමාන දෙවියන් சர்வ வல்லமை අපි ඔබ වහන්සේ ස්තුතිවන්ත වෙනවා. நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுவோம். හalleluya. ස්වාමීන් වහන්සේ අපි නැගිට්ටුවේ ஆண்டவரே, நீர் எங்களை எழுப்பினது උසස් තැනින් තිබෙන දේවල් සලකන. மேலானவைகளை நாடும்படிக்காக. හalleluya. ஹalleluya. අද දින ස්වාමීනි இன்றைய நாளிலும் தகப்பனே, අපගේ සිද්ධ සිතුවිලිද எங்களுடைய எண்ணங்களை யோசனைகளை ස්පර්ශ කළ මැනව. தொடுவீராக. ස්වාමීනි පවිත්‍ර කළ මැනව. ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துவீராக. ස්වාමීනි අපි ස්වර්ගයේ පුරවැසියෙක් බව. ஆண்டவரே, நாங்கள் ඔබ பரலோகத்துக்குரியவர்கள். වහන්සේ මහිමේ ප්‍රකාශ වෙනකොට අපි ප්‍රකාශ වන බව. நீர் மகிமையோடு வெளிப்படும் போது நாங்களும் අපේ வெளிப்படுவோம். නාගරිකත්වයේ ස්වර්ගයේ බව. எங்களுடைய உரிமை பரலோகம் என்று. ඔබ වහන්සේ ස්වාමීනි කතා කළාසේ. ஆண்டவரே, நீங்க பேசின අපට போல යුතු වගකීම වන எங்களுக்குரிய பொறுப்பை, ඒ ස්වර්ගීය දේවල් සැලකීම அந்த பரலோக காரியங்களை நினைவு ආශා කිරීම விரும்புவது, තෝරා ගැනීම தெரிந்து கொள்ள ස්වාමීනි ආண்டවරේ. මේ පොළවේ දේවල්ට එපා කීම இந்த பூமியில காரியங்களுக்கு வேண்டாம் என்று ස්වාමීනි சொல்ல අපේ වගකීමක් තිබෙන නිසා ஆண்டவர் எங்களுடைய பொறுப்பாய் இருக்கிறபடியாக நாங்கள் செபிக்கிறோம். හalleluya. ඔබ වහන්සේගේ වචනේ ප්‍රකාරයෙන් உம்முடைய வார்த்தை ඔබ වහන්සේගේ වචනේ உம்முடைய வார்த்தை අපගේ ජීවිතයේ எங்களுடைய வாழ்க்கையில் සම්පූර්ණව ஆண்டவரை பரிபூரணமாக වාසය කෙරේවා. கிரிய செய்வதாக. ආශිර්වාද කළ මැනව. සියලු ஆசீர்வதிக்கிறோம். මහිමේද ගෞරවය சகல கனத்தை වාසය மகிமை කරන්නේ உமக்கு යේසුස් தருகிறோம். වහන්සේගේ இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில். ஆமென். 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 ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කරුණාව கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය பிதாவாகிய தேவனுடைய වහන්සේගේ පංගුකාරත්වය සාවග්‍යත්වය பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம் අදතර ක්‍රිස්තුස් වහන්සේ කීම දක්වා இன்று மீண்டும் கிறிஸ்துவின் வருகை ඔබ සියලු දෙනා பரியந்தம் සමග වේවා. உங்கள் අனைவரோடு கூட இருப்பதாக. අපි එක්සත් වෙලා කියමු. நாங்கள் ஒருமனப்பட்டு මගේ சொல்லுவோம். ආත්මය என் ස්වාමී ஆத்துமாவே ප්‍රශංසා කරව. கர்த்தரை මාතර ஸ்தோத்திரம். සියල්ල என் முழு උන්වහන්සේ ශුද්ධ නාම ප්‍රශංසා කරව. அவருடைய பரிசுத்த මගේ நாமத்தை ආත්මය ස්වාමීන් ප්‍රශංසා කරව. என் ஆத்துமாவே கர்த்தரை උන්වහන්සේ ஸ்தோத்திரம். සියලු යහ. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. එවිට සභාව ශබ්ද නගා පැවසුවේ. அப்பொழுது சபை உரத்த குரலில் ஆமென். ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். යේසුස්. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.